Guys, this is Dharmik. Okay, today இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஆக்சுவலி பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான கான்செப்டா. ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர்ஸ் ஆர் கம்பெனிஸ் வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஆர் வெப் அப்ளிகேஷன் மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது வந்து பக்ஸ் வல்னரபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒரு கம்பெனிக்கே வந்து டோட்டல் லாஸ். ஓகேவா? இதுக்காக அது ஒன்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி டீம் கிட்ட கொடுத்து அதை வந்து ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளா பெனிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஹேக்கிங். பெனிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஹேக்கிங். பெனிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ஜஸ்ட் ஹேக்கிங். பட் ஹேக்கிங் மீன்ஸ் எத்திக்கல் வே. கம்பெனியை வந்து செக்யூரிட்டி டீம் கிட்ட கொடுத்து அந்த வெப் அப்ளிகேஷனோ இல்லைன்னா சாஃப்ட்வேர் இல்லைன்னா மொபைல் ஆப்போ ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் சப்போஸ் அவங்களால ஆக்ட் பண்ண முடிஞ்சா there are lot of weakness means vulnerability. ஓகே, ஸோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இது எப்படி, அதான் வந்து சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பெனிட்ரேஷன் இஸ் stimulate cyber attacks on a computer system, network, web application, identify vulnerabilities that an attacker could exploit. ஓகே, இதில் வந்து ஃபியூ டைப்ஸ், இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் இருக்கு. ஓகே, first thing is web application penetrate testing, and second one is API testing, and number 3 is mobile, cloud, IoT and network. இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் தான். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங் பேசிக்கலி இது ஒன்றுமே இல்லை. யூ கேன் ஆக்ட் தி வெப்சைட். வெப் அப்ளிகேஷன் ஒன்றுமே இல்லை, யூ கேன் ஆக்ட் தி வெப்சைட், தட்ஸ் இட். பட் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங் முன்னாடி ஒரு சில விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் முன்னாடி ஒரு சில விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ். வெப் டெக்னாலஜிஸ் மீன்ஸ் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஹவு வெப்சைட் ஒர்க்ஸ், வாட் இஸ் சர்வர், கிளைண்ட்னா என்ன, அண்ட் HTTPS, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் யூ ஷுட் நோ. அண்ட் நம்பர் 2, உங்களுக்கு கண்டிப்பா வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். வெப் டெவலப்மெண்ட் மீன்ஸ் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு கம்ப்ளீட்டா வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாட் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்ன நடக்குதுனாலும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ கோடை தெரிஞ்சுக்கணும். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி கோட். ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும். நெக்ஸ்ட் நீங்க டைரக்டா வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்க்கு மூவ் ஆகலாம். இது ரெண்டுமே தெரியாம இதுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது என்ன நடக்குதுன்னு. பிகாஸ் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கும் வந்து ஒரு கடுப்பாக தான் இருந்துச்சு, இதெல்லாம் தெரியாமல் டைரெக்டாக அதில் குதிச்சிட்டேன்னு. ஸோ அதனால் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் அமேசான் வெப்சைட். பார்த்தீங்கன்னா இன்டர்சைட் போடுங்க, நீங்கள் கோடிங்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அமேசான் வெப் அப்ளிகேஷன். இந்த வெப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இப்போ தான் டெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் எக்ஸாக்டாக இது எப்படி டெவலப் பண்ணணும்னு சொல்ல வரல. விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட்னா என்ன, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே போனீங்கன்னா ரெக்கார்ட் இல்லை, உங்களுக்கு தெரியாதா செக்யூரிட்டின்னு, HTTPSனா என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகுது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆல்சோ இங்கே போனீங்கன்னா ஸ்டோரேஜ், குக்கீஸ்னா என்ன, செக்ஷன் என்ன, கேட் ஸ்டோரேஜ்னா என்ன, இதை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கணும். எல்லாமே இல்லை, அட்லீஸ்ட் வாட்டின் அளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்க்கு மூவ் பண்ணலாம். ஓகே, நம்பர் 3, உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சில விஷயம் வந்து வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங்க்கு டூல்ஸ் அண்ட்
பக்ஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல். உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பென்ட்ரெஸ்டிங் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில டூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ என்ன வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பக்ஸ் இருக்கு, அது வல்னரபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் டைரெக்டாக வந்து எந்த ஒரு வெப்சைட் இருந்தாலும் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, முன்னாடியே ஒரு சில விஷயம் தெரிஞ்சுங்க. அது என்னன்னா நெட்வொர்க். நான் நெட்வொர்க் மீன்ஸ் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஓஎஸ்ஐ மாடல்ஸ்னா என்ன, அண்ட் ஆல்சோ போர்ட்ஸ், போர்ட்னா என்ன, அண்ட் ஆல்சோ ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால் மீன்ஸ் ஹெச்டிடிபி, ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் எஃப்டிபி அண்ட் எஸ்எஸ்எல் அண்ட் டிஎஸ்எல், டிஎஸ்எல் எஸ்எஸ்எல் அண்ட் டெல்நெட், எட்ஸெட்ரா. இந்த ப்ரோட்டோகால்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோட்டோகால்ஸோட போர்ட் நம்பர்ஸ்ன்னு இருக்கு, அதில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்டு நம் நெட்ஒர்க்ஸில் இந்த அளவுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அது கிட்டத்தட்ட ஓஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கும், எண்டே இல்லை. நீங்கள் எல்லாமே மாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுவும் அது வந்து எதுவும் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து மாஸ்டர் பண்ணிட்டு தான் வந்து வெப் அப்ளிகேஷன் பென்டேஷன் டெஸ்டிங்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டக் ஆகிட்டே தான் இருக்க போகிறீங்க. பிகாஸ் அது வந்து எண்ட்லெஸ், அது ஓஷன் மாதிரி போயிட்டே இருக்கு. இப்போ நெட்வொர்க் எடுத்தாலும் அப்படித்தான், லினக்ஸ் எடுத்தாலும் அப்படிதான், ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் அப்படித்தான். உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலில் அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, அண்ட் கம்ஸ் டு லினக்ஸ். லினக்ஸ் வந்தீங்கன்னா ப்ரெஃபர் காலி லினக்ஸ். நீங்கள் காலி லினக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஒன்று டபிள்யூஎஸ்எல் மோடில் யூஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் VMware விர்ச்சுவல் பாக்ஸ் ஆர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எதானே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன், ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கோங்க. இது கற்றுக்கிட்டு தான் வெப் அப்ளிகேஷன் பண்ண முடியும்னா இட்ஸ் நாட் அ மேண்டிட்டரி, இட்ஸ் நாட் அ மேண்டிட்டரி ஃபார் பிகினர்ஸ்க்கு ஒன்லி சொல்கிறேன். நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போனேன்னா பக் பவுண்டி அதெல்லாம் போனேன்னா கண்டிப்பாக வந்து லினக்ஸ் தெரிஞ்சு தான் இருக்கணும். ஜஸ்ட் இப்போ தான் அந்த வெப் அப்ளிகேஷன் கற்றுக்க வரீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மேண்டிட்டரி இல்லை, லினக்ஸ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டு ஆகணுமான்னு. அது ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒரு கமெண்ட்ஸ் படிச்சா போதும், கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ எப்படி அந்த ஃபைல் பாத் போகுது இதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும் பேசிக்காக. அண்ட் கம்ஸ் டு ப்ரோக்ராமிங் வந்தீங்கன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மோஸ்ட் யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அண்ட் ஆல்சோ SQL இஸ் மேண்டிட்டரி. பிகாஸ் சிம்பிளாக சொல்கிறேன், எஸ்கியூஎல் தெரிஞ்சால் தான் உங்களால் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நோ எஸ்கியூஎல் தெரிஞ்சா இட் வில் பி பெட்டர். நோ எஸ்கியூஎல் இஸ் மீன்ஸ் தெரிஞ்சா இட் வில் பி பெட்டர். ஓகே, இதெல்லாம் ஓகேவா. ஒன்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்துடலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஒரு சில விஷயம் இருக்குது. டாப் 10 OSWAPன்னு சொல்லுங்க, ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங் OSWAP. ஓகே, ஒரு வாட்டி அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இது மேண்டேட்டரினா ஒரு வாட்டி இது பார்த்துக்கோங்க. டாப் 10 வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி ரிஸ்க், இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். டாப் 10 OSWAPனா என்ன. பட் இது மட்டுமா தெரியுமா கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சில அடி வெரி வெரி பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் இதை வந்து டீட்டெயிலாக பார்க்க முடியும். ஸோ ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் நோ வாட் இட் இஸ், இது என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம இனிமே இதோட கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு
அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் இஸ் vulnerability and what is payload, what is get, what is HTTP methods, and what is section and cookie. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐ மீன் எக்ஸாக்டாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் வாட்னாலும் தெரிஞ்சுக்க. வல்னபிலிட்டி என்ன? வல்னபிலிட்டி இஸ் நத்திங் மோர் ஒரு வீக்னஸ். அண்ட் பேலோடுன்னு சம் ஆஃப் கோட். ஹெச்டிபி பின்ன ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் கெட், புட், போஸ்ட், டெலிட், பேட்ச் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ செக்ஷன் என்ன, குக்கி என்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது எல்லாமே வந்து சொல்லி தரணும்னா ஜஸ்ட் கமெண்ட்ல வந்து வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். இல்லைன்னா வேணான்னா ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல, நீங்கள் அதை பார்த்தாலும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் யூ நீட் டு நோ. இப்போ தான் நம்ம வந்து ரியல் வெப் அப்ளிகேஷன் பெனிட்ரேட் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம். பெனிட்ரேட் டெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் server side vulnerabilities, and number 2 is client side vulnerabilities. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுக்கு பெஸ்ட் hands on experience labsனா நத்திங் பட் போஸ்ட் ஸ்பிகர் லேப்ஸ். நீங்கள் அதை இந்த லேப்ஸ் வந்து சால்வ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். போஸ்ட் ஃபிகர் லேப்ஸ் சால்வ் பண்ணல. ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக போஸ்ட் ஃபிகர் லேப்ஸ் இருக்கோம். அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு. இது வந்து வெரி வெரி மேண்டிட்டரி. ஒரு வெப் தெரியாமல் நீங்கள் கால் வச்சா வெப் அப்ளிகேஷனில் ஒன்றும் புரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை சால்வ் பண்ண பாருங்கள். அண்ட் ஆல்சோ இதை நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆல் டாபிக்ஸ் மீன்ஸ் சர்வர் சைட் வல்னரபிலிட்டிஸ். சர்வர் சைடில் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ கிளைண்ட் சைட் வல்னரபிலிட்டிஸ் இங்கே ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டு டாபிக்ஸ். நீங்கள் எத்தனை அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் கை வைக்க வேணாம். நான் என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சர்வர் சைடு கூட வேணாம். என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, சால்வ் தி கிளைண்ட் சைட் டாபிக்ஸ். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன இது தெரிஞ்சாதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வரும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரியணும். அந்த பேசிக்ஸ் தான் வந்து கிளைண்ட் சைட் டாபிக்ஸ். ஐ மீன் கிளைண்ட் சைட் வல்னரபிலிட்டிஸ். இந்த கிளைண்ட் சைட் வல்னரபிலிட்டிஸ்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது தான் வந்து ஐயோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களோட வெப்சைட். ஓகேவா? சம்திங் இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுக்கோங்க, அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் சம்திங். ஓகேவா? இங்கே தான் வந்து உங்களோட சர்வர்ஸ் இருக்கு. இது கிளைண்ட்டு. ஓகே, இது சர்வர். ஓகேவா? கிளைண்ட் சைட் மீன்ஸ் உங்களோட வெப்சைட்டில் ஃப்ரண்ட் எண்டில் வந்து என்ன இஷ்யூ நடக்குது, அண்ட் ஆல்சோ இங்கே இஷ்யூ நடந்தால் இங்கே சர்வர் சைடுக்கு எப்படி போகுது அதை எது தெரிஞ்சுக்க போறீங்க. சர்வர் சைடு படிக்கும்போது சர்வர் சைடில் எப்படியெல்லாம் வந்து அங்கே வந்து எப்படி சொல்கிறது, சர்வர் சைடு போனீங்கன்னா அந்த சர்வரில் வந்து சம்திங் ஏதோ ஒரு பக்ஸ் இருக்கும். அந்த பக்ஸ் வச்சு உங்களால் வந்து இந்த அமேசான் வெப்சைட்டோ இல்லைன்னா இ-காமர்ஸ் வெப்சைட்டோ என்ன வெப்சைட்டோ உங்களால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மீன்ஸ் ஹேக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக கஸ்டமர் டேட்டா
இல்லைன்னா பேமெண்ட் ஐடிஸ், அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் யூசர் நேம்ஸ் எல்லாம் வந்து வெளியே லீக் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி லீக் ஆகும்போது தான் வந்து பிளாக் மார்க்கெட்ல இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகே, மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிளைண்ட் சைடு வல்னரபிலிட்டிஸ், அப்புறமா வந்து சர்வர் சைடு வல்னரபிலிட்டிஸ் போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக கிடைக்கும் என்ன நடக்குதுன்னு. நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்னவென்றால் டூல்ஸ். டூல்ஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பர்ப் சூட். இந்த பர்ப் சூட் வந்து இட்ஸ் வெரி மேண்டட்டரி டூல். மேண்டட்டரி டூல், ஓகேவா? நீங்கள் போஸ்ட் ஸ்பீக்கர், நீங்கள் வந்து போஸ்ட் ஸ்பீக்கரில் லேப் சால்வ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பர்ப் சூடோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மெத்தட்ஸ், அதெல்லாம் என்னெல்லாம் வந்து பண்ண முடியும்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் லேப் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது தெரியாமல் நீங்கள் லேப் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து அது வந்து உங்களுக்கு புரியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பர்ப் சூட் மீன்ஸ், நான் சிம்பிளாக ஒரு ஓரல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். பர்ப் சூட்னா என்ன? ஓகே, இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு கிளைண்ட் இருக்குது, இங்கே சர்வர் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணுறீங்கன்னா உங்கள் சர்வர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து காட்ட போகுது. ஓகேவா? இது நடுவில் வந்து நம்ம ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது பேர் தான் வந்து பர்ப் சூட். இதுதான் அந்த டூல். இந்த டூல் என்ன பண்ணுன்னா, இது பேர் வந்து ப்ராக்ஸின்னு சொல்லுவாங்க. ப்ராக்ஸி. ப்ராக்ஸி மீன்ஸ் இஸ் நத்திங் பட் பர்ப் சூட். நீங்கள் என்ன இங்கே ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ரிக்வெஸ்ட் இதை கேப்சர் பண்ணி வச்சுக்கோ. இங்கேருந்து என்ன ரிக்வெஸ்ட் வருதோ சர்வர் சைட்லேருந்து அந்த ரிக்வெஸ்ட்டும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? நீங்கள் பர்ப் சூட் போனீங்கன்னா அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. சாரி, பர்ப் சூட்டில் வந்து 2 டைப்ஸ். ஒன் இஸ் கம்யூனிட்டி எடிஷன் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னல் எடிஷன். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் புரியும். நான் சிம்பிளாகவே சொல்கிறேன். கம்யூனிட்டி எடிஷனில் வந்து ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் என்னன்னு தெரியாமல் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி எடிஷன் யூஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும், ரொம்ப லேட் ஆகும், டைம் லேகிங் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன். இதில் இல்லாதது வந்து அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸில் நீங்கள் ஆக்சஸ் கற்றுக்க உங்களுக்கு இன்னும் மோர் ஈஸியாகவே இருக்கும் அந்த ஒரு ப்ராசஸ். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து